வணக்கம் மகளே, வெல்கம் டு கிரிப்புல சேனல். ஸோ திமுக கட்சியில சேர்ந்தாரா குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸா இருக்கட்டும், இல்லை அவர் டிஎம்கே ஐடிவிங்க அதனால தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விட்டர்ல கமெண்ட்ஸா இருக்கட்டும், ட்வீட்ஸா பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, நேற்று முந்தானத்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா விருதுநகர் கலெக்டர் ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி திருக்குறள் மாநாட்டுக்கு நாங்கள் குமரனை அழைக்கிறோம், பிக் பாஸோட 8 டைட்டில் வின்னர் ஃபேமஸான குமரனை நாங்கள் அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. நான் அதை வீடியோலேயே ஒரு ஓரமாக வைக்கிறேன். அது 31 மற்றும் 1ஆம் தேதி நடக்குது. ஓகேவா, அதுக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க. இவ்வளோதான் கான்செப்ட். அதில் கார்னரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட ஃப்ளாகு அண்ட் தலைவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அண்ட் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ஃபோட்டோ இருக்கு, அவங்களோட லோகோ கட்சி கொடி இருக்கு. இதுதான் இது எந்த அரசு இருந்தாலும் ஓகே, அதிமுகவா இருக்கட்டும் இல்லை தேமுதிக, இப்போ நாளைக்கு டிவிக்கேவே வந்தாலும் ஓகேவா, டிவிக்கேவே இப்போ தளபதி விஜயே சிஎம் ஆயிட்டாருனும் இந்த மாதிரி அடுத்த ஒரு சீசன் வின் பண்றாங்கன்னா அவங்கள அழைக்கிறாங்க, கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் அழைக்கும் போது அப்படிதான் அங்கே இருக்கும். ஒரு போஸ்டர்லயோ ஒரு லித்தோஸ்லயோ ஒரு சமூக ஊடகங்கள்ல வெளியிடும் போது அப்படிதான் அரசு வெளியிடும். அவங்களோட கட்சியோட இதுவும் அதுல இருக்கும், இல்லாம இருக்காது. ஏன்னா இது ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து பயின்று வந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி பயிலாம வந்திருந்தா இது அதை பத்தி தெரியாது. ஏன்னா அந்த ஒரு பேசிக் சென்ஸ், ஒரு அடிப்படை அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அடிப்படை அறிவுனா நம்ம நாட்டிலேயோ நம்ம தமிழ்நாட்டிலேயோ முதலமைச்சர்கள் இல்லை பிரதமர்கள் மாறும்போது அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் கட்டாயம் முதலமைச்சரோட ஃபோட்டோ ஒன்று இருக்கணும். அந்த ஃபோட்டோ மாறும். எப்படி ஆட்சியாளர்கள் மாறுறாங்களோ அது மாதிரி மாறின பிறகு அது மாற்றி தான் ஆகணும், அப்படியே வச்சுக்க முடியாது. அது மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி ஒரு அரசு விழா நடக்கும்போது இப்படி ஒரு சிறப்பு விருந்தினர் அழைக்கும் போது அவங்க ஃபோட்டோவை அங்கே வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால குமரன் அவர் எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல, நான் இந்த கட்சின்னு சொல்லி எங்கேயுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அப்படி அவர் இருக்கலாம், ஓகேவா, இல்லாமலாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம், அது அவங்களோட விருப்பம். உடனே இந்த கட்சி பார்த்தீங்கன்னா உடனே கூப்பிட்டாங்க ஐடிவி, அதெல்லாம் கிடையாது. முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல பொது இடங்கள்லயோ உள்ள நண்பர்களிட சொல்லியிருக்கலாம், அதுக்காக பேசியிருக்கலாம், விவாதங்களை இறங்கியிருக்கலாம். பட் அதை வச்சு கட்சிக்காரங்க ஓட்டு போட்டாங்க, கட்சிக்காரங்க ஐடிவிங்க. ஆனா இத ஒரு சில தற்குறித்தரமான மூளை படைத்த சில ஜென்மங்கள் அதை உபயோகிச்சுக்கிறாங்க, தன்னோட கட்சிக்கோ இல்லை தன்னோட சுயநலத்துக்கோ, தன்னோட லைக்கு அப்புறம் ஷேரு இல்லை ஃபாலோவர்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது இல்லைன்னா கிடையாது, அதே ஒரு சில பேருக்கு. பட் அந்த ஒரு சிலரை வச்சுக்கிட்டு ஓவராலாக அதுக்குள்ளே அடைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு, ஓகேவா. இப்போ நான் அப்படி கிடையாது, எனக்கும் சொல்ற ஒரு இதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் எந்த ஒரு பார்ட்டிஸுமே ஸ்ட்ரைட்டா இந்த டயத்தில் சொன்னதில்லை, முன்னாடிலாம் சொல்லியிருக்கிறேன். பட் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண வேணாமே அப்படிங்கிறது என்னோட ஒரு ரிக்வஸ்ட். இப்போதைக்கு நான் கொஞ்சம் சூசகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஒன்ஸ் நான் அது கொஞ்சம் ப்ரொவோக் ஆகி ட்ரிகர் ஆயிடுச்சு, எம்கேவோட நேமுக்கு அது கொஞ்சம் டேமேஜாக போகுது அப்படின்னா, எப்படி குமரன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கும் டேரக்டா யார் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களோ அவங்க பேர் ஐடி மென்ஷன் பண்ணி இவங்க அந்த கட்சியில் இருக்காங்க, ஸோ அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவிட நேரிடும். இதை ரொம்ப அழுத்தமா குமரனிடம் சேர்க்கவும் என்னால் முடியும், ஓகேவா. அது பிரச்சனையே கிடையாது, சேர்த்தரலாம். இது திரும்ப பண்ணாக்கா, இது திரும்ப நடைபெற்றால், இது மாதிரியான ஒரு கருத்து முரண்பாடுகள் உள்ள வந்தா, அதனால இதை அப்படியே நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க உங்களோட தனிப்பட்ட ரீதியா நீங்க யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த இடத்துல குமரன் நியமம் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அவரோட போக்கு நாளைக்கு இல்ல நான் அந்த கட்சியில பயணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வெளில வந்தோன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா நீங்க பண்றது ஒரு நியாயம். அவர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. அவரோட பயணம் சினிமாவை நோக்கி இருக்கும் போது சினிமாவில் கொண்டு அரசியலை கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். வளர்ற ஒரு ஆளுக்கு வளர்ந்த பிறகு அவங்களோட பாதை மாறலாம், அது அவங்களே சொல்லுவாங்க. இப்போ சீசன் 6ல் அஜிமன் அப்படி தான் சொல்லியிருந்தார். அவர் அரசியல் சம்மந்தப்பட்ட இது போக மாட்டேன், அதுக்கான நேரம் வரும்போது வருவேன்னு சொன்னார் தவிர நான் இந்த கட்சி அப்படின்னு சொல்லலை. சீமானை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு நேர்காணல் ஏற்பட்டது. அதை தவிர அவர் அடுத்த கட்டம் நான் ஃபுல்லாக அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லவில்லை, நான் இந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லலை, பிடிக்கும் மட்டும்தான் சொன்னார். அதே போல இங்கே குமரன் தன்னோட முந்தைய காலங்களில் எங்கேயாச்சும் பதிவிட்டிருந்தாலும் அது வேற, இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் வேற. இதை கொண்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு தவறு தான். அது தவறான ஒரு புரிதலும் கூட, அது பண்ணாதீங்க. அன்னைக்கு இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எதிரில் இருக்கிற
சில என்ன பண்ணுறது வன்மவாதிகள் அதை வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. பட் பரவாயில்ல, இது நடக்க தான் செய்யும். பட் முடிஞ்சு பிக் பாஸ் முடிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போயாச்சு. பிக் பாஸ் கொண்டாட்டம் வருது கம்மிங் June 31. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண பாருங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் வன்மத்தோட தூக்கிட்டு திரியாமல் கேவலமாக ஒரு விஷயம் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ இது இந்த வீடியோ நான் எனக்கு பண்ணுற ஐடியாவே இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம்மும் இன்னொரு இடத்துல பர்சனலாக சொன்னால் சரி நான் இதை கிரியேட் இந்த வீடியோ மேக் பண்ண கட்டாயம் நிர்பந்தம் எப்படினாலும் வச்சுக்கோங்க. அதுக்காக நான் பண்ணுறேன். இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ போட்ட பல நாட்கள் ஆகுது, யூடியூப்ல இருக்கட்டும் ட்விட்டர்ல இருக்கட்டும். ஸோ பார்ப்போம். இந்த பேர்டுகள் பற்றி ஒன்று பேசணும்னா இருந்தேன். பட் அதுக்கான டைம் அகைன் கொஞ்சம் வரட்டும், ட்ரைலர் வரட்டும். நான் அது டீசரில் நானும் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணேன், ட்விட் போட்டேன். பட் நான் ரொம்ப இதெல்லாம் பண்ணல. பட் ஸ்கூல் டயத்தில் அது வேணாம், ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் அப்படி காட்ட வேணாம்னு சொல்லி தான். பட் அதை வச்சு சேதுபதி அண்ட் வெற்றிமாறன் அண்ட் ரஞ்சித் அவர்களோட ஃபேமிலி அபியூஸ், குழந்தைகளை வச்சு ஒன்று பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் வந்து அதையும் போடுறேன், ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரையும் இது தனிப்பட்ட தாக்குதலோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன் தப்பாக இருந்துச்சு, ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ட்விட்டரில் பார்க்குறீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.